உயிருடன் வந்த நெதன்யாகு வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி. பற்றி எரியும் எண்ணெய் கிடங்கு. துபாய்க்கான அனைத்து விமானங்களையும் ரத்து செய்த எமிரேட்ஸ். இன்று இலங்கையை வந்தடைந்த பாரிய கப்பல் எரிபொருள் விநியோகம் குறித்து வெளியான அறிவிப்பு. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இறந்துவிட்டதாகவும் அவர் வெளியிட்ட காணொளி ஏஐ என்றும் பல தகவல்கள் வெளியான நிலையில் அவர் மரண வதந்திகளுக்கு புதிய காணொளி ஒன்றை வெளியிட்டுள்ளார். குறித்த காணொளியில் ஒரு கோப்பி கடையில் கோப்பி ஆர்டர் செய்து கொண்டு தன்னை பற்றி பரவிய வதந்திகளை நகைச்சுவையாக எடுத்துக்கொள்கிறார். நான் இறந்துவிட்டேன் கோப்பிக்காக என்று அவர் கூறுகிறார். மேலும் உண்மையில் என்ன தெரியுமா, நான் என் மக்களுக்காக இறக்க தயார். அவர்கள் காட்டும் நடத்தைகள் அற்புதமாக இருக்கின்றன என்று அவர் கூறுகிறார். அவர் இரு கைகளையும் உயர்த்தி தனது விரல்களை காணொளியில் காட்டுகிறார். சமூக ஊடகங்களில் பரவிய சில பதிவுகள் வியாழக்கிழமை நடைபெற்ற அவரது செய்தியாளர் சந்திப்பின் காணொளியில் ஒரு கையில் 6 விரல்கள் இருப்பது போல தெரிகிறது என்று, அது செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்பட்டதாகவும் கூறியிருந்தனர். இதற்கு பதிலளித்த பெஞ்சமின் நெத்தன்யாகு, என் விரல்களை என்ன விரும்புகின்றீர்களா? இங்கே பாருங்கள், இங்கேயும் பாருங்கள், பார்த்தீர்களா? மிகவும் நல்லது என்று நகைச்சுவையாக கூறுகிறார். எமிரேட்ஸ் விமான நிறுவனம் துபாய்க்கு இயக்கப்படும் அனைத்து விமானங்களையும் தற்காலிகமாக ரத்து செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துபாய் சர்வதேச விமான நிலையம் அனைத்து பயணிகள் மற்றும் பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விமானங்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. வளைகுடா பிராந்தியத்தில் ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் 2 வாரங்களுக்கு மேலாக தாக்குதல் நடத்தி வருகின்றன. இதற்கு வலுவான பதிலடி கொடுத்து வரும் ஈரான் அமெரிக்காவின் படைத்தளங்கள் உள்ள அரபு நாடுகளிலும் கடுமையான தாக்குதல்களை நடத்தி வருகின்றன. பாரசீக வளைகுடாவில் உள்ள ஹார்முஸ் ஜலசந்தியை மூடியிருக்கும் ஈரான் அந்த வழியாக செல்லும் சர்வதேச நாடுகளின் எண்ணெய் கப்பல்கள் உள்ளிட்ட வணிக கப்பல்களையும் தாக்கி வருகின்றது. இதற்கிடையில் துபாய் விமான நிலையம் அருகே உள்ள எண்ணெய் கிடங்கு மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தாக்குதலில் எண்ணெய் கிடங்கு பற்றி எரிந்து வருவதன் காரணமாக விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. குறித்த எண்ணெய் கிடங்கு தொடர்ந்து எரிந்து கொண்டிருப்பதால் அந்த பகுதியில் போக்குவரத்து மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகள் தங்கள் விமானங்கள் குறித்த சமீபத்திய தகவல்களுக்கு தொடர்புடைய விமான நிறுவனங்களை தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொலனாவை மற்றும் பிற டிப்போக்களிலிருந்து அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கும் இன்று காலை முதல் வழக்கம் போல் எரிபொருள் விநியோகிக்கப்படும் என்று பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. எரிபொருள் இருப்பு தீர்ந்து போன அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கும் இன்று பிற்பகலுக்குள் தேவையான எரிபொருள் இருப்புகள் கிடைக்கும் என்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் கபில நாவதுன தெரிவித்துள்ளார். QR குறியீட்டின்படி எரிபொருள் விநியோக அமைப்பில் ஏற்பட்ட சிறிய சிக்கல்கள் காரணமாக நிரப்பு நிலையங்கள் மூலம் எரிபொருள் விநியோகிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக சில பகுதிகளில் உள்ள எரிபொருள் நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதாக ஊடகங்களின் செய்தி வெளியாகியுள்ளது. தம்புள்ளை நகரம் மற்றும் அதை சுற்றியுள்ள அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் இன்று காலை எரிபொருள் நிரப்பு தீர்ந்துவிட்டதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று குறிப்பிட்டுள்ளது. இதற்கிடையில் 35,000 மெட்ரிக் டன் எரிபொருள் ஏற்றிச் செல்லும் கப்பல் இன்று நாட்டுக்கு வந்துள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. அடுத்த சில நாட்களில் மேலும் 3 எரிபொருள் கப்பல்கள் நாட்டுக்கு வர உள்ளதாகவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மேலும் தெரிவித்திருந்தது.